Hello my dear family, I am back with another interesting lesson for you. இன்னைக்கு next set of 10 translations நம்ம பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is அந்த ஷர்ட்ல ஒரு கரை இருக்குது அப்படினு சொல்லணும். அந்த ஷர்ட்ல ஒரு கரை இருக்குது. Number 2 சாரி உங்க பேர் என்ன சொன்னீங்க எனக்கு சரியா புரியப்படல. சாரி உங்க பேர் என்ன சொன்னீங்க எனக்கு சரியா புரியப்படல அப்படினு சொல்றது. Number 3 in our list is அந்த வரிசை ஒரு இன்ச் கூட நகரல. நம்ம ரொம்ப நேரம் ஏதாவது டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு எதுக்காவது நம்ம ஒரு லாங் கியூல நின்னுட்டு இருக்கறோம்னா நம்ம சொல்லுவோம்ல ஒரு இன்ச் கூட நகரல. அரை மணி நேரமா நின்னு ஒரு மணி நேரமா நின்னு ஒரு இன்ச் கூட நகரல. சோ இதுதான். Number 4 in our list is என்னோட இடது கண் துடிக்குது. என்னோட இடது கண் துடிக்குது அப்படினு சொல்லணும். Number 5 in our list is என்ன இந்த விஷயத்துல கோர்த்து விடாத. என்ன இந்த விஷயத்துல கோர்த்து விடாத. So இந்த 5 sentences நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். Okay, so answers try பண்ணிருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். Number 1 கான ஆன்சர் பார்க்கலாம். First sentence என்ன சொன்னேன் அப்படினா ஷர்ட்ல அந்த ஷர்ட்ல கரை இருக்கு அப்படினு சொல்லிருந்தேன் இல்லையா? There is a stain on the shirt. இப்போ ஏன் ஷர்ட்ல கரை இருக்கு அப்படினு சொல்றதா இருந்தா there is a stain on my shirt அப்படினு சொல்லணும். செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படினா உங்களோட பேர் என்ன சொன்னீங்க எனக்கு சரியா புரியப்படல அப்படின்றதுதான். Sorry I didn't catch your name அப்படினு சொல்லணும். Sorry I didn't catch your name. Next number 3 வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா அந்த queue வந்து ஒரு இன்ச் கூட நகரல அப்படினு சொல்லி பார்த்தோம். சோ அதுக்கான ஆன்சர் வந்து the queue didn't budge an inch அப்படினு சொல்லணும். didn't நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா move அப்படினு சொல்லுவோம். didn't move an inch ன்னு சொல்லுவோம் இல்லையா? so instead of that move க்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா didn't budge அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ணலாம். so ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. this is the answer. the queue didn't budge an inch. b u d g e budge an inch அப்படினு சொல்லணும். so number 4 in our list is என்னோட இடது கண் துடிக்குது அப்படினா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது அப்படி பார்த்தோம். so என்னோட இடது கண்ணுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா நம்ம left eye அப்படினு சொல்லுவோம். so my left eye is twitching அப்படினு சொல்லணும். my left eye is twitching அப்படினு சொல்லலாம். number 5 நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா என்ன இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணி விடாத அப்படினு சொல்றது. so வந்து இப்போ நம்ம யாராவது ஒரு பர்சனை பார்த்து நீ இதுல தலையிடாத அப்படினு சொல்றதா இருந்தா don't involve in this matter அப்படினு சொல்லுவோம் அல்லது don't interfere in this matter அப்படினு சொல்லுவோம். என்ன இதுல கோர்த்து விடாத அப்படினு சொல்றதுக்கு don't involve me in this matter ஒரு me மட்டும் அதுல ஆட் பண்ணனும் அவ்வளவுதான். don't involve me in this matter அப்படினு சொல்லலாம். next set of sentences போறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்க ஈஸியா இன்ட்ரஸ்டிங்கா எஃபெக்டிவா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணனும் அப்படினா எங்களுடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாसेस full fledged போயிட்டு இருக்குது. அது பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. ஆஃப்லைன் கிளாसेस சென்னையில நுங்கம்பாக்கம்ல லேக் ஏரியால போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ராஜபாளையத்திலயும் நம்மளோட பிரான்ச்ல ஆஃப்லைன் கிளாसेस போயிட்டு இருக்கு. சோ இது பத்தின டீடைல் தெரியணும் அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணலாம். இப்போ நாம next set of sentences பார்க்கலாம். Number 6 in our list is எனக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அந்த கம்பெனில இப்ப வர்க் பண்ணல. எனக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. Number 7 இதுக்கு நிச்சயமா டைம் ஆகும். இதற்கு நிச்சயமா டைம் ஆகும். இத செய்யிறதுக்கு இத செய்து முடிக்கிறதுக்கு இதற்கு நிச்சயமா டைம் ஆகும். Number 8 சண்டே என்ன டேட் வருது? சண்டே என்ன டேட் வருது அப்படினு கேட்கணும். Number 9 in our list is நான் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல. சிலர் சொல்லுவாங்க இல்லையா சனிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் அப்படினு சொல்லிட்டு. நான் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல. The last and final one is என்னோட கணக்கெல்லாம் தப்பா போச்சு. நான் போட்ட கணக்கெல்லாம் தப்பா போச்சு.
தட்ஸ் இட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். நம்பர் 6 என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இந்த கம்பெனியில் இப்போ இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் நோ லாங்கர் வித் தட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டோன்ட் இன்வால்வ் மீ இன் திஸ் மேட்டர், ஐ ஆம் நோ லாங்கர் வித் தட் கம்பெனி. அந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன இதில் இழுத்து விடாத, கோர்த்து விடாத. இது அப்படி நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கலாம் இதை. அதே மாதிரி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் மீ அப்படின்னு சொல்லலாம். இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் மீ அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 7 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நிச்சயமாக டைம் ஆகும். இட் டெஃபினெட்லி டேக்ஸ் டைம். இட் டெஃபினெட்லி டேக்ஸ் டைம் அப்படின்றது. நம்பர் 8 சண்டே என்ன டேட் வருது அப்படின்னு கேட்டுருந்தோம். இந்த சண்டே என்ன டேட் வருது, வாட் டேட் ஃபால்ஸ் ஆன் தி சண்டே அப்படின்னு கேட்கலாம். வாட் டேட் ஃபால்ஸ் ஆன் சண்டே அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நம்பர் 9 in our list is I don't eat non-veg on Saturday. I don't eat non-veg on Saturday அப்படின்னா, நான் வந்து சாட்டர்டே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. The last and final one is என்னோடய கணக்கெல்லாம் தப்பாக போச்சு, நான் போட்ட கணக்கெல்லாம் தப்பாக போச்சு. அது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆல் மை கேல்குலேஷன்ஸ், என்னோடய கணக்குக்குன்னு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆல் மை கேல்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் ஆக்சுவலி பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஆல் மை கேல்குலேஷன்ஸ் வெண்ட் ராங் அப்படின்னு சொல்லலாம். ஆல் மை கேல்குலேஷன்ஸ் வெண்ட் ராங். இதுவே என்னோட கணக்கு தப்பாகவே போகாது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், மை கேல்குலேஷன்ஸ் வில் நெவர் கோ ராங் அப்படின்னு சொல்லலாம். மை கேல்குலேஷன்ஸ் வில் நெவர் கோ ராங் அப்படின்னு சொல்லலாம். எப்போவும் ஒருபோதும் தப்பாது அப்படி சொல்கிறதா இருந்தால் இதை சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ that's it with the translation today. இன்றைக்கி வந்து ஒரு 10 translations நான் கொடுத்துருந்தேன். அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ சரியாக ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றது பாருங்கள். உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.